உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. பாஜக அரசின் விவசாய விரோத சட்டங்களை கண்டித்து வரும் 27ஆம் தேதி அகில இந்திய விவசாயிகள் நடத்தும் போராட்டத்தில் விசிகாவின் விவசாய அணியும் பங்கேற்கும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா பேரிடர் சூழலில் விவசாயிகளை வஞ்சிக்கும் நோக்கோடு சட்ட மசோதா ஒன்றை கொண்டு வருவதுடன் 3 அவசர சட்டங்களையும் மத்திய பாஜக அரசு பிறப்பித்துள்ளதாகவும், இந்த விவசாயிகள் விரோத நடவடிக்கையை கண்டித்து ஜூலை 27ஆம் தேதி கருப்பு கொடி ஏற்றும் போராட்டத்தை நடத்துவது என அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு தீர்மானித்துள்ளதாகவும், அந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் விவசாய அணியும் பங்கேற்கும் என்றும் தெரிவித்துள்ளார். பாஜக அரசு பிறப்பித்துள்ள அத்தியாவசிய பொருட்கள் அவசர திருத்த சட்டம் இதுவரை அத்தியாவசிய பண்டங்களின் பட்டியலில் இருந்த அரிசி, கோதுமை, சமையல் எண்ணெய், தானியங்கள், உருளைக்கிழங்கு, பருப்பு வகைகள் உள்ளிட்டவற்றை அந்த பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளது. இதனால் இந்த பொருட்களின் விலை அதிகரிக்கும். இதன் மீதான வரி விதிப்பும் கூடும். இதனால் ஏழை எளிய மக்கள் தமது உணவு பாதுகாப்பை இழக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே இந்த அவசர சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்கள் வணிக ஊக்குவிப்பு மேம்பாடு மற்றும் உறுதி செய்து கொடுத்தல் அவசர சட்டம் என ஒன்றை பாஜக அரசு பிறப்பித்துள்ளதாகவும், இது ஒரே நாடு ஒரே சந்தை என்ற அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், சிறு குறு நடுத்தர விவசாயிகள் வேளாண் உற்பத்தி பொருட்களை கார்ப்பரேட்டுகள் கொள்முதல் செய்து அவர்கள் தீர்மானிக்கும் விலையில் விற்பதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது. இது விவசாயிகளுக்கு மரணடியாக அமைந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக அரசு கொண்டு வந்துள்ள இன்னொரு அவசர சட்டமான விவசாயிகளுக்கான விலை உத்தரவாதம், வேளாண் சேவைகள் மீதான ஒப்பந்த பாதுகாப்பு அவசர சட்டம் என்பதும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமான ஒன்றாகவே உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், இவை எல்லாவற்றிற்கும் உச்சமாக பாஜக அரசு கொண்டுவர முற்பட்டிருக்கும் மின்சார திருத்த சட்ட மசோதா அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது நடைமுறைக்கு வந்தால் தற்போது விவசாயிகள் அனுபவித்து வரும் இலவச மின்சார வசதி பறிக்கப்படும். ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மின்கட்டண சலுகைகளும் ரத்து செய்யப்படும் என்றும், இதனால் அவர்களும் அதிக அளவில் மின்கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் முதலாளிகள் மின்சாரத்தை விநியோகம் செய்யும் இந்த சட்டம் வழிவகுக்கிறது. இதனால் அனைத்து தரப்பினருக்கும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும், பாஜக அரசு இயற்றியுள்ள அவசர சட்டங்களையும் கொண்டு வரவிருக்கும் சட்ட மசோதாவையும் எதிர்க்க வேண்டியது அனைவருக்குமான கடமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த கொடுங்கொன்மை சட்டங்களை எதிர்த்து நடைபெறும் இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த விவசாய அணியினர் மட்டுமின்றி கட்சியின் அனைத்து தோழர்களும் முழு மூச்சாக பங்கேற்க வேண்டும் என்றும், அன்றைய தினம் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். போராட்டக் குழுவினர் திட்டமிட்டுள்ளவாறு 1 கோடி கையொப்பங்களை பெற்றுத் தருவதில் அனைவரும் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. கோவையில் தந்தை பெரியாரின் சிலையை அவமதிக்கப்பட்டதை கண்டித்தும், தமிழகத்தில் நடைபெற்று வரும் வெறுப்பு அரசியலை கண்டித்தும் சென்னை மாநகராட்சி அலுவலகம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு வட்ட செயலாளர் விடுதலை விமல் தலைமையில் கண்ணகி நகர் 195வது வடக்கு வட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் பள்ளிக்கரணை வீரமணி, மாவட்ட பொருளாளர் ரியல் ரஜினி, தொகுதி செயலாளர் மதிவளவன், மாநில பொறுப்பாளர் ஷாம் மற்றும் பனை செல்வம், தமிழரசி, விநாயகம், ஏழுமலை, மீனவன், ஆறுமுகம், மைக் ராஜ், ஆந்தனி, வட்ட செயலாளர்கள் அன்பு, சுரேஷ், கலைவேந்தன், முத்தண்டி சிவா, டெய்லர் ராஜி, பழனி, கண்மணி, முத்து, பெர்னா இளவரசி, அண்ணாதுரை உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.
கோவையில் தந்தை பெரியார் சிலைக்கு காவி சாயம் பூசப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த மேல வீதியில் உள்ள பெரியார் சிலை அருகே அனைத்துக் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பால அரவாடி மற்றும் செய்தி தொடர்பாளர் பெரு திருவரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெரியார் சிலையை அவமதித்தவர்களுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 18 பேரை சிதம்பரம் நகர காவல்துறையினர் கைது செய்து மாலையில் விடுவித்தனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கோவையில் தந்தை பெரியார் சிலை மீது காவி சாயம் பூசி அவமதிப்பு செய்த மதவாத கும்பலை கண்டித்தும் அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மைய ஒன்றிய செயலாளர் குரு, பொருளாளர் சரவணன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் அருண், பொறியாளர் அடித்துறை செயலாளர் பாஸ்கர், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ராஜா, மாநில துணை செயலாளர் பார்த்திபன், ஒன்றிய துணை செயலாளர்கள் சிறுத்தை சேகர், வீரபாபு, ஜானகிராமன், பார்த்திபன், தலித் பழவன், கிருஷ்ணமூர்த்தி, சமத்துவன், மாவட்ட நிர்வாகிகள் கௌசல்யா, பூவை மனோகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, தந்தை பெரியார் சிலை தமிழகத்தில் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு வருவதை கண்டித்து கரூரில் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இந்து மகா சபையின் நிறுவனராக இருந்த விநாயக தாமோதர் சாவர்கர் புகைப்படத்தை தீயிட்டு கொளுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துறை செயலாளர்கள் வழக்கறிஞர் ராமச்சந்திரன், தனபால், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கராத்தே இளங்கோ, கரூர் நகர செயலாளர் பாலசிங்கம், இனாம் கரூர் நகர செயலாளர் அடங்கா தமிழன், கரூர் ஒன்றிய செயலாளர் அரசு தமிழ்மணி, கரூர் மாவட்ட மாணவர் அணியைச் சேர்ந்த முத்து, தென்றல் சுதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூரில் ஒரு நோக்கத்திற்காக, கெட்ட நோக்கத்திற்காக அவமானப்படுத்தியவர் மீது குண்டர் சட்டத்தின் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டும், அதேபோல் நேற்று கள்ளக்குறிச்சியில் தந்தை பெரியார் அவர்கள் மேல் ஜாதி சாயம் அவர்களை பூச வேண்டும் என்ற நோக்கத்திலும் அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செருப்பு மாலை போட்டிருக்கிறார்கள். ஆக இரண்டு செயல்களும் செய்தவர்கள் ஒரே நோக்கமுள்ளவர்கள்தான். RSS என்ற ஒரு கொள்கை உடையவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். இந்த கொள்கை உடையவர்கள் ஏற்கனவே 2 முறை தீவிரவாத ஒரு இயக்கம், அது தடை செய்யப்பட்ட இயக்கம் என்று இந்த நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் மீண்டும் அந்த RSS இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலும், அந்த RSS இயக்கத்தை தீவிரவாதம் என்று அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் நாங்கள் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கோவை மற்றும் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் தந்தை பெரியாரின் சிலையை அவமதிப்பு செய்த பயங்கரவாதிகளை கண்டித்து கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த கருங்குடி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட துணை அமைப்பாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஜோதி பாக்யராஜ், ஓவியர் முகில் வளவன், இளங்கோவன், கோபாலகிருஷ்ணன், மாவட்ட துணை அமைப்பாளர் ஆனந்த், பாக்யராஜ், சரண் சிங் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கோவையில் தந்தை பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டதை கண்டித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட அவனியாபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் இன்குலாப் தலைமையில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் காளிமுத்து, சட்டமன்ற தொகுதி செயலாளர் படையூர் சேகர் ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 60வது வட்ட செயலாளர் அறிவழகன், மாவட்ட துணை அமைப்பாளர் தடங்குளம், பழனி, கவி சென்றாயன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து பெரியார் சிலை அவமதிப்பு செய்தவர்களை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தந்தை பெரியார் அவர்களுடைய சிலையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையும் இந்திய அளவிலே லெனின், கார்ல் மார்க்ஸ் போன்றவர்களுடைய சிலையும்
இப்படி பகுத்தறிவு பகலவன் சிலைகள் இந்த RSS காவி கும்பல்களால் அடித்து சேதப்படுத்தி காவி சாயங்கள் பூசி அவமதிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கோவையில் தந்தை பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகனபேட்டில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் அணி மாநில துணைச் செயலாளர் தயாநிதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில முதன்மை செயலாளர் தேவபுடிலன் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். இதில் அலுவலக செயலாளர் எழில் மாறன், வில்லியனூர் தொகுதி பொருளாளர் தமிழரசன், ஓவியர் அணி மாநில செயலாளர் சந்தோஷ், பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் மற்றும் இடியவன், ராஜ்மோகன், சந்திரகாந்த், ராம்கி, முகிலன், ரஞ்சித், கார்த்திக், சுகந்தன், சந்தோஷ் உள்ளிட்ட தோழர்கள் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கோவையில் தந்தை பெரியார் சிலை மீது காவி சாயம் பூசி இழிவுபடுத்திய பாசிச கும்பலை கண்டித்து சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி உட்பட 196வது வட்டம் ஈஞ்சம்பாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மண்டல செயலாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி செயலாளர் மதிவளவன் மற்றும் தாவித், டேவிட், தினகரன், விமல் வளவன், பிரபு, சவுந்தர், ரூபன், ஆனந்த், மகளிர் அணியைச் சேர்ந்த தவமணி, விடுதலை செழியன், வீரம்மாள், குழந்தைகள் நிறைநிலா, மகிழ்மதி, தமிழ்மதி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள தந்தை பெரியார் திருவுருவ சிலையை அவமதித்தவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட துணை செயலாளர் அறிவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அம்பேத், தொகுதி செயலாளர் சேரன், தொகுதி துணை செயலாளர் லெனின், நகர பொருளாளர் தேந்தவிடன், நகர துணை செயலாளர் கோவேந்தன், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் தொகுதி அமைப்பாளர் அன்பரசு, தொண்டரணி துணை அமைப்பாளர் வெங்கடேசன் மற்றும் முத்துக்குமார், திருமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கம் எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கோவையில் தந்தை பெரியார் சிலை மீது காவி சாயம் பூசியதை கண்டித்தும் திருக்கோவிலூர் அருகே பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டதை கண்டித்தும் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பாலக்கரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பழைப்பாளராக மண்டல செயலாளர் திருமாறன், தொகுதி செயலாளர் 5000, மாநில துணைச் செயலாளர் நீதிவள்ளல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் ஒன்றிய பொருளாளர் ஸ்டுடியோ சக்திவேல், நகர பொருளாளர் முருகன், ஒன்றிய செயலாளர் திருஞானம், ஒன்றிய பொருளாளர் தென்றல், நகர பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர்கள் தன்ராஜ், வைரமுத்து, பூந்தோட்டம் தனசேகர், அச்சுதன், வீரமணி, சுரேஷ், ஐயாதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் தொடரும் காவி வெறியாட்டம், சாதி வெறியாட்டம், மதவெறியாட்டம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக காவி வெறியாட்டம் தான் அதிகமாக இருக்குது. இந்த பிஜேபிக்காரன் செய்யக்கூடிய மிகப்பெரிய அடக்குமுறை இது. குறிப்பாக தந்தை பெரியார் சிலையை தொடர்ந்து அவமரியாதை செய்வதாகவே அவர்களுடைய செயல் அமைந்திருக்கிறது. தலைவர்கள் சிலைகளை பார்த்தால் உடைப்பது, அவர்களுக்கு செருப்பு மாலை போடுவது, அதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சிக்கிறது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கோவையில் தந்தை பெரியார் சிலைக்கு காவி சாயம் பூசி இழிவுபடுத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக் கோரி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பழைய மீன் மார்க்கெட் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் வழக்கறிஞர் அணி மாநில பொறுப்பாளர் நந்திவனம்,
பாலா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணைச் செயலாளர், அரசாங்க அதிபர், அம்பேத்கர் தொழிற்சங்க பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, வழக்கறிஞர் அணி மாநில பொறுப்பாளர் நெப்போலியன், ஒளியவன், நகர பொறுப்பாளர் வீரமுத்து, ஓவியர் அணி மாநில துணைச் செயலாளர் தமிழ்மணி, ஒன்றிய துணைச் செயலாளர் ரமேஷ், வளவன், பகலவன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க பெரியாரின் திருவுருவச் சிலைகளை கள்ளக்குறிச்சி மற்றும் கோவையிலே காவி சாயம் பூசி செருப்பு மாலை அணிவித்து அவமரியாதை செய்திட்ட கயவர்கள் மீது, பாசக கும்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி இன்று கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கோவையில் பெரியார் சிலைக்கு காவி சாயம் பூசி அவமதிப்பு செய்தவர்களை கண்டித்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த முத்தையா நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு மாநில துணை செயலாளர் நீதிவளவன் தலைமையில் அவரது இல்லத்தின் முன்பு வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், பரங்கிப்பேட்டை ஒன்றிய பொறுப்பாளர் தாய்மன் சிற்றரசு, கல்வி பொருளாதார விழிப்புணர்வு மாவட்ட அமைப்பாளர் கிருபாநிதி, ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் மின்னல் சிவராஜ், சித்தாலப்பட்டி சுபாஷ், மகளிர் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த சிதம்பரம் நகர செயலாளர் நாகராணி செல்வம், கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் சித்தானந்தம், மகளிர் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த பரங்கிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் இந்திரா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெரியார் சிலையை அவமதித்தவர்களுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லத்தை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வலியுறுத்தப்பட்டது. முன்னதாக பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மதுரை மாவட்டம் தல்லாக்குளத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் குழந்தைகள் படிப்பகத்தில் பயிலும் சிடார் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் குழந்தைகளுக்கு தேவையான சத்து மாவு, பிஸ்கெட், கடலை மிட்டாய், கையேடு மற்றும் 1500 ரூபாய் மதிப்புள்ள கொரோனா நிவாரணப் பொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் கனியமுதன் மற்றும் மாலன், தாமரை வளவன், பாண்டியம்மாள், சிடார் குழந்தைகள் மையத்தைச் சேர்ந்த பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை தல்லாகுளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெயரில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாலை நேர கல்வி மையத்தில் பயிலக்கூடிய 100 குழந்தைகளுக்கு இன்று குழந்தைகளுக்கான கலைக்கையேடு மற்றும் குழந்தைகளை மையப்படுத்திய பேரிட நிவாரணப் பொருட்களை சிடார் குழந்தைகள் மையமும் நீதிக்கான சாட்சியம் அமைப்பும் இணைந்து இந்த பொருட்களை இங்கு வழங்கியிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பேரிடர் காலத்தில் குழந்தைகளை மையப்படுத்திய ஒரு பேரிடர் நிவாரணத்தை அரசு முன்னெடுக்கக்கூடிய வகையிலே கொள்கைகள் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இந்த ஊரடங்கு காலத்தில் குழந்தைகள் மற்றும் இளம் பெண்களின் மீது தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த பாலியல் சுரண்டல்கள், பாலியல் வன்முறைக்கு எதிரான நடவடிக்கைகளை மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையமும் தேசிய பாதுகாப்பு ஆணையமும் விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி குழந்தைகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பாண்டியன், சிடார் குழந்தைகள். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அரியலூர் மாவட்டம் மங்கடூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொல் செங்குட்டுவன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பழைப்பாளராக கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ப. தாமரை செல்வன், கடலூர் மண்டல செயலாளர் திருமாறன், மாநில அமைப்பு செயலாளர் இளமாறன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தயா, தமிழன்பன், துள்பாரி, வீரவளவன், மாநில துணை செயலாளர் பாராநிதி வள்ளல், மாவட்ட துணை செயலாளர் வேலுநாயக்கர், மாவட்ட துணை செயலாளர் வினோத், சக்திவேல், நகர செயலாளர் ரஞ்சித் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்குவது, அங்கனூரில் உயிரிழந்த கட்சியின் முன்னணி தோழர் நாராயணனுக்கு விரைவில் பணத்திறப்பு மற்றும் நிதியளிப்பு நிகழ்ச்சி நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த நாராயணனுக்கு வீரவணக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சென்னை ஆலந்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் முன்னிலையில் தொழிலதிபர் அபு மற்றும் தொழிலதிபர் அபுபக்கர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். பின்னர் கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு தொல் திருமாவளவன் பாராட்டுகள் தெரிவித்தார். இதில் கட்சி நிர்வாகிகள், வட்ட செயலாளர் சூர்யா மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சனாதன சக்திகளின் கோரப்பிடியில் இந்திய தேசம் இன்று சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் சிறுபான்மை மக்களை குறிவைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கும் விதமாக சனாதன சக்திகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களின் நம்பிக்கை நட்சத்திரம், உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கை வழியில் பயணிக்க இன்று பல்வேறு இடங்களிலிருந்து இஸ்லாமிய சொந்தங்கள் தங்களை விடுதலை சிறுத்தையில் இணைத்து விடுதலை சிறுத்தையா இன்று முதல் பயணிக்க இருக்கின்றார்கள். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ப. தாமரை செல்வன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் கடலூர் மாவட்ட செயலாளர் தயா தமிழன்பன் சிறப்பழைப்பாளராக பங்கேற்ற இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் வேலு நாயகர், முத்துக்குமார், ரஞ்சித், வினோத், படையப்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது, ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்குவது என தீர்மானிக்கப்பட்டது. பின்னர் அங்கனூரில் உயிரிழந்த கட்சியின் முன்னணி நிர்வாகி ருச்சிக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அங்கனூரில் பக்கத்தில் வசித்து வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கோவை மாவட்டம் சுந்தரபுரத்தில் உள்ள பெரியார் திருவுருவ சிலை அவமதிக்கப்பட்டதைக் கண்டித்து சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் 1வது வார்டு தண்ணீர் பந்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாசலிருப்பு போராட்டம் நடைபெற்றது. பெத்தநாயக்கன் பாளையம் ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் சுந்தர், மாவட்ட அணிகளின் பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் சங்கர், கப்பல் ஆறுமுகம், அம்மாசி, நந்தன், இளையவர்மாள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காவி சாயம் பூசிய நபர்களை கைது செய்ய கோரியும் பாஜக RSS அமைப்பை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தமிழகத்தில் தொடர்ச்சியாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலையும் தந்தை பெரியாரினுடைய சிலையும் மதவாத கும்பலான RSS கும்பல், சனாதன கும்பல், பாரதிய ஜனதா கும்பல் தொடர்ச்சியாக சிலையை உடைப்பது, சிலையை அவமதிப்பது போன்ற செயல்களிலே கடந்த இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் நேற்றைய முன்தினம் கோயம்புத்தூரிலே பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய சிலைக்கு காவி வண்ணம் பூசி மதக்கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். இந்த மதக்கலவரத்தை ஏற்படுத்தி தமிழகத்திலே எப்படியும் காலூன்றி விடலாம், தமிழகத்திலே எப்படியும் கட்சியை வளர்த்து விடலாம் என்று அவர்கள் கனவு கொண்டிருக்கிறார்கள். என்
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கோவை கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தந்தை பெரியாரின் சிலையை அவமதித்தவர்களை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யக்கோரி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திருச்செந்தூர் அடுத்த பரமக்குறிச்சியில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கருத்தியல் பரபரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் ராவணன், உடன்குடி ஒன்றிய அமைப்பாளர் முத்துசெல்வன் மற்றும் திமுக சார்பில் பரமன்குறிச்சி ஒன்றாட்சி செயலாளர் இளங்கோ, மாவட்ட பிரதிநிதி மதன்ராஜ், உடன்குடி ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் செந்தில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மகாராஜா, மதிமுக மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் நசீர், திருச்செந்தூர் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் சுந்தர், திருச்செந்தூர் ஒன்றிய பொருளாளர் மாதவன், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் ஒன்றிய பொறுப்பாளர் வேலவன், வழக்கறிஞரணி அரிச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, கர்ம வீரர் காமராசர் பிறந்தநாள் மற்றும் தந்தை தொல்காப்பியரின் நினைவு நாளை ஒட்டி தென்சென்னை கிழக்கு மாவட்டம் திருவான்மையூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் முருகன் தலைமையில் 200 குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பொதுமக்கள் 100 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் ரவிசங்கர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் கட்சி நிர்வாகிகள் குமரப்பா, பகலவன், கோவளவன், சந்தியா, பாரதி, விக்டர், ஜான்சன், பாபு, சிட்டிபாபு உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.